மிருகசீரிடம். இப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம். அப்போ அவங்க வந்து எலுமிச்சை சம்பந்தமான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. பப்பாளி சாத்துக்குடி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கூடாது. ஆப்பிள் தக்காளி உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தோஷமான நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் வேதை நட்சத்திரம். இந்த மிருகசீர்ஷத்துக்கு சித்திரை அவிட்டமெல்லாம் வந்து வேதை நட்சத்திரம். அதுக்குண்டான உணவுகள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அதனால அவங்க வந்து அன்னாசி பழத்தை எடுத்துக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரி உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை உணவுகளை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். சீத்தாப்பழ உணவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இலந்தை பழ உணவுகளை தவிர்க்கும். இந்த 3 உணவுகளை கட்டாயமாக தவிர்த்தாகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு பழம் தவிர்க்கணும். பலாப்பழம் கட்டாயமாக தவிர்க்க வேண்டியது ஒண்ணுங்க. முந்திரி பருப்பை தவிர்க்கணும். பூச நட்சத்திரக்காரங்க பப்பாளி சாத்துக்குடி கட்டாயமாக தவிர்க்கணும். காளான் வெள்ளரி நிச்சயமாக தவிர்க்கணும். நெல்லிக்காய் உணவுகளை தவிர்க்கணும். ஆயிலி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தேன், காஃபி, உலர் திராட்சை அப்படிங்கிறது கட்டாயமாக தவிர்க்கணும். கொய்யா பழத்தை தவிர்க்கணும். பேரிச்சை பழத்தை தவிர்க்கணும். மகம் நட்சத்திரக்காரங்க கல்கண்டு சப்போட்டா கட்டாயமாக தவிர்க்கணும். மக நட்சத்திரக்காரங்க இலந்தை பழம் சாப்பிடுவதை கட்டாயமாக தவிர்க்கணும். நாவல் பழம் சாப்பிடுவதை தவிர்க்கணும்.